எர்த். பூமிக்கு இனிமேல் ஒரு நிலா இல்ல, 2 நிலா. உண்மைதான், பூமிக்கு ஒரு குட்டி நிலா வரப்போகுது, ஒரு மினி மூன். வானத்துல ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எல்லாம் நடக்க போறது கிடையாது. இதே 2024 செப்டம்பர் 29 நடக்க போகுது. உங்களுக்கு இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூமிக்கு ஒரு குட்டி நிலா, ஒரு 2வது மூன் வரப்போகுது. இந்த மினி மூன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்க போறது கிடையாது. இது வெறும் ஒரு 57 நாளைக்கு தான் இருக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 29 இருந்து நவம்பர் 25 வரைக்கும் தான் அது பூமியை சுத்தி வரப்போகுது. அதுக்கப்புறம் அது தன்னோட பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். எது எப்படியோ ஒரு 57 நாளைக்கு பூமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நிலா வரப்போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சூரிய குடும்பத்துல நமக்கே தெரியாம பல பொருட்கள் விண்வெளியில இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் நம்ம பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த விண்கற்கள், ஆஸ்ட்ராய்டு, அதை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 விண்கல்லாவது பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டு போகுமாமா. இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் தன்னோட பாதையில இருந்து விலகி பூமி மீது விழுந்துட்டதா சொல்றாங்க. அப்படி ஒரு விண்கல் விழுந்துதான் டைனோசர் அழிஞ்சது, அதே மாதிரியான பெரிய பெரிய உயிரினங்கள் அழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தியரி போயிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சயின்டிஸ்டும் வானத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த விண்கற்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அதுவும் குறிப்பா பூமிக்கு ரொம்ப நெருக்கமா கடந்து போற விண்கற்களை பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட்ல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தான் இப்ப பூமிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா வந்துகிட்டு இருக்க ஒரு விண்கல் பாத்தீங்கன்னா பூமியோட நிலவாகவே மாற வாய்ப்பு இருக்கிறதா சயின்டிஸ்டா சொல்லியிருக்காங்க. போன மாசம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா நாசாவோட ஆஸ்டிராய்டு டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம், இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற விண்கற்களால பூமிக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருமானு சொல்லிட்டு முன்னாடியே அலர்ட் பண்ணும். இந்த அமைப்பு மூலமா தான் இந்த ஒரு விண்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்கலுக்கு 2024 PT5 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த விண்கல் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசு ஒன்றும் கிடையாது. வெறும் 33 அடி நீளம் மட்டும்தான் இருக்கு. இந்த விண்கல் பாத்தீங்கன்னா வழக்கமா தன்னோட பாதையில பயணிச்சுட்டு இருந்திருக்கு. ஆனா இதோட பாதை பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததுதான் இதோட பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, பூமியோட சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கல் கடக்கும் போதுதான் சரியா பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து பூமி இந்த விண்கல் கிட்ட, அதாவது பூமி அது கிட்ட வரதா சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விண்கல் பூமி மேல மோதி விட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது சைஸ்ல ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால இந்த விண்கல் பார்த்தீங்கன்னா பூமியோட இந்த ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்படும் சொல்றாங்க. இப்ப பூமியோட ஈர்ப்பு விசையால நிலா எப்படி பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த விண்கல்லும் பூமியோட ஒரு நிலவா மாறக்கூடிய சொல்றாங்க. அதனாலதான் இதை மினி மூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா இந்த குட்டி நிலா பாத்தீங்கன்னா பூமியை எப்பவுமே சுத்திக்கிட்டு வரும் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2 மாசம் வரை மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த விண்கல் பூமியை ஒரு நிலவா சுத்தி வரும். அதுக்கப்புறம் அது தன்னுடைய பாதையை நோக்கி மீண்டும் தள்ளப்பட்டு நகர்ந்து போயிடும் சொல்றாங்க சயின்டிஸ்ட்லாம். சரி, ஓகே, அப்படின்னா இந்த 2வது நிலவை நம்மளால வெறும் கண்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா சயின்டிஸ்ட்லாம் நம்மளால வெறும் கண்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வெறும் கண்களால பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இதே மாதிரி சம்பவம் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நவம்பர் 25க்கு மேல பாத்தீங்கன்னா அந்த விண்கல் தன்னுடைய பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா திருப்பி மறுபடியும் பாத்தீங்கன்னா இது பூமிக்கு நிலவா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 25க்கு மேல தன்னோட பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிற இந்த விண்கல் பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு பூமிக்கு பக்கத்துல வரும். அப்ப மறுபடியும் பூமியோட புவியீர்ப்பு விசையினால அது ஈர்க்கப்பட்டு மறுபடியும் அது பூமியோட ஒரு குட்டி நிலவை சுத்தி வரும். எது எப்படியோ செப்டம்பர் 29 இருந்து நவம்பர் 25 வரைக்கும் பூமிக்கு ஒரு நிலா இல்ல 2 நிலா. இந்த மாதிரி பூமிக்கு ஒரு 2வது நிலா வரப்போகுதுங்கிற விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பூமிக்கு 2வது நிலா வரதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.